தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆரை தடை செய்ய வேண்டும் என ஒரு 9 முக்கியமான காரணங்களை அடக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பரபரப்பான வழக்கை தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு அப்படிங்கிறது அதில் பல விஷயங்கள் இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் முக்கியமான கண்டென்ஷன்ஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். என்னென்ன காரணங்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள்? நிறைய காரணங்கள். அதில் ரொம்ப பிரதானமான ஒரு 9 காரணம். இன்னொரு பக்கம் இந்த வழக்கை அடுத்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி எஸ்ஐஆர் தொடர்பாக, வெறும் எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இப்போது நடக்கக்கூடிய 12 மாநிலங்களுக்கும் எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு திமுகவின் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எழுப்பியிருக்கிறாங்க, சட்ட சிக்கல்கள் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி, அவங்க எதுக்கு 12 மாநிலங்களிலும் எஸ்ஐஆரை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அது என்ன அப்படின்னா, 12 மாநிலங்களுக்கும் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனில் தான் எஸ்ஐஆர் தொடங்க போகிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லாது, அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற கண்டென்ஷனை உச்சநீதிமன்றத்தில் திமுக செய்திருப்பதன் காரணமாக இந்தியா முழுக்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் எஸ்ஐஆர் எங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாவற்றுக்கும் எதிரானதாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் டிஎம்கேஸ் பெட்டிஷன் சேலஞ்சிங் எஸ்ஐஆர் இன் தமிழ்நாடு ஆன் November 11 அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னென்னா, நீங்கள் அடிப்படையில் அது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு எதிராகத்தான் திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. ஏன்னா அவங்க இங்கே தான் ஒரு பார்ட்டியாக இருக்கிறாங்க, பார்ட்டினா கட்சியாக இருக்கிறாங்க, அந்த மாநிலத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க அடிப்படையில் கேட்கக்கூடியது அப்படிங்கிறது குறிப்பிட்ட 2 தேதியிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுகள், எஸ்ஐஆரை அமல்படுத்தணும் அப்படின்னு ஜூலை மாதம் வெளியான ஒரு தேதி. அது பார்த்திங்க அப்படின்னா பீகார் நடத்துவதற்கு வந்தது. அதற்கு அடுத்தது இப்போது அக்டோபர் மாதம் வெளியான இந்த தேதி. இது 2த்தையும் சட்ட ரீதியிலாக செல்லாது அப்படின்னு அறிவிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கண்டென்ஷன். அக்டோபர் 2024 ஜனவரி 6, 2025 வரைக்கும் ஏற்கனவே எஸ்எஸ்ஆர் நடந்தபோது இப்போது எதற்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற கேள்வியை RS பாரதியின் அவர்களினுடைய அந்த மனுவில் ரொம்ப விரிவாகவே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போ நான் 9 விதமான முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுக்கி அவங்க எதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 9 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் எழுப்பப்படுகிறது. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது, இது நேரடியாக மக்களினுடைய, வாக்காளர்களினுடைய அடிப்படை உரிமையை வயலேட் பண்ணுது. இட் இஸ் அகைன்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எதில் இதெல்லாம் அப்படின்னா, ஆர்டிகிள் 10, அதே போல் அடிப்படை உரிமைகள் இருப்பது ஆர்டிகிள் 14, 19, 21. இந்த ஆர்டிகல்ஸ், அதே போல் 326 கான்ஸ்டியூஷனில் தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்பான அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதியையும் இது வயலேட் பண்ணுது. இது போக ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை வயலேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க கொண்டு வராங்க. இரண்டாவது, வயலேஷன் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டென்ஷன். இந்த வயலேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஸ்ட்ரக்சருங்கிறது கடந்த காலத்தில் டாஸ்மார்க் வழக்கில் திமுக அரசுக்கு இங்கே ரைடு நடத்திய போது அவர்களை காப்பாற்றுறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது சரியாக தவிர டாஸ்மார்க்கில் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் அதுக்கான பதில் வேறவா இருக்கும். அது 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 நம்ம டிஃப்ரெண்ட் இதாக வச்சுக்கலாம். பட் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கண்டென்ஷன் இந்த இடத்துல எழுப்பியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே எழுப்பி திமுகவுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத இடங்களும் உண்டு. செந்தில் பாலாஜி கைது தொடர்பான விஷயங்கள் அல்லது அது இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தில் இதே போல் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கும்போது அது தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடினா கோர்ட் இதை ஏற்றுக்கல அப்படிங்கிறதும், அவங்களுக்கு கேட்ட ரிலீஃபை கொடுக்கலங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் டாஸ்மாக் கேஸில் அதே விஷயம் அவங்களுக்கு ஆதரவாகவும் போயிருக்கு. இது எப்படியும் போகலாம். ஆனால் அவங்க எழுப்பக்கூடியது முதல்ல அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கிறது வாக்காளர்களுடையது. இரண்டாவது, இந்தியாவினுடைய கூட்டாட்சி அந்த அமைப்பை சீர்குலைக்குது. அவங்க குறிப்பிட்றாங்க, இதில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இங்கே வாக்காளர் இது சம்மந்தப்பட்ட விஷயம் வருது அப்படின்னா அரசு அதிகாரிகள் இங்கே இருக்கிறவங்க பணியாற்றுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வரும்போது, அதே போல் இப்போ உங்களுக்கு ஓட்டில் இது எஸ்ஐஆரை விட்டுருங்க, வழக்கமாக உங்களுடைய பெயர் மிஸ் ஆகுது, இல்லை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரிகளாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ரோல் இல்லாமல் இருக்கா, அவங்களுக்கான என்ன ரோலுங்கிறதுல கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. இந்த புதிதாக இவர்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் ஏழை மக்கள், புலம்பெயர்ந்து நீங்கள் நான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறவங்களில் நம்ம ஊர் ஒன்றா இருக்கும், நம்ம வேலைக்காக வேறு ஒரு ஊருக்கு வந்திருப்போம். இப்போ நம்மளும் ஊரில் இல்லைன்னா நம்முடைய வாக்கு அங்கு
துண்டிக்கப்படும், நம்முடைய வாக்கு இந்த முறை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும்ங்கிற அபாயம் இருக்கிறது. புலம்பெயர்ந்தவர்கள், அதே போல் இளைஞர்கள், ஏன்னா நீங்கள் 2004க்கு பிறகு பிறக்கிறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட்ஸும் தேவைப்படுது. அப்போ அந்த சிக்கல் உருவாகிறது. பெண்கள் குறிப்பாக திருமணம் 2004க்கு பிறகு செஞ்சவங்கன்னு வைங்களேன், 2004க்கு முன்பாக அவங்க அப்பா ஊரில் ஓட்டுரிமை வாங்கியிருந்திருப்பாங்க. அதற்கு பிறகு எங்கே திருமணம் செய்து கொண்டு வந்தாங்களோ அங்கே அவங்களுடைய ஊருக்கு இங்கே மாற்றிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க பேர் எங்கே இருக்கும், அவங்க எங்கே போய் அப்ளை பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்படியான சிக்கல்கள் இருக்கிறது. இவங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பை வழங்காமல் இவங்க கொண்டு வராங்க. மாநிலங்கள் குறித்த எந்த கன்சல்டேஷனையுமே நடத்தாமல், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருதுன்னா அதிகாரிகள் மாற்றம் இதெல்லாம் யார் கைக்கு போகும்னா அந்த பக்கம்தான், தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தான் போகும். ஆனால் செயல்படக்கூடியது அரசு எந்திரமாக இருக்கும். இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையோ மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸையோ எவ்வளோ நாள் எடுக்கும், இது எது குறித்தும் எந்த விதமான கன்சல்டேட்டிவ் ப்ராசஸுமே நடக்காமல் நீங்கள் இதை செய்யணும்னு வெறும் டிக்டேட் பண்ணக்கூடியதை நீங்கள் சொன்னீங்கன்னா உத்தரவையா அப்படின்னு போயிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்களாகத்தான் மாநில அரசினுடைய பணியாளர்கள், மாநில அரசுகளே ஃபார் தி மேட்டர் அப்படி தான் செயல்படுத்தப்படுகிறது. இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னுட்டு அதை அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். பீகாரில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், அதில் பல சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் திமுகவினுடைய பெட்டிஷனில் குறிப்பிட்றாங்க. ஸோ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வயலேஷன் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரெண்டு முக்கியமானது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு, ப்ரொசீஜர், சட்ட ரீதியிலாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒரு 6 பாயிண்ட் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. மொதல் பாயிண்ட்டு ஹவுஸ் டு ஹவுஸ் பிஎல்ஓஸ் போவது அப்படிங்கிறது, இதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் அதே போல் தேர்தல் ஆணையத்துக்கான உருவாக்கப்பட்ட அந்த 1960 ரூல்ஸும் விதிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அதற்கு எதிரானதாக இருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் கேட்பது என்பதே ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் அல்லது அன்கான்ஸ்டிடியூஷனல் நம்ம சொல்லலாம். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக சிட்டிசன்ஷிப்பை நீ ப்ரூவ் பண்ணி தேர்தல் ஆணையம் கேட்பதே இல்லாத அதிகாரத்தை செயல்படுத்துது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் விதி உள்ளே வர்றது, அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது அன்கான்ஸ்டிடியூஷனல் கிரவுண்டில் அதை தனியாக கிளைம் பண்ணுறாங்க. பட் அதே போல் வேறு விதிகள், சிறப்பு சட்டங்கள்னு பார்க்கும்போது இன்றைக்கி எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய இது இன்றைக்கி சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஒரு வேட்பாளர் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த வழக்கு அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு ஏதாவது ட்வீட்டு போட்டிருப்பாங்க, மாதவர்ஜுனாலாம் ட்வீட் போட்டு நீக்கினார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கைகலப்பு, ஏதாவது போராட்டம் பண்ண கேஸாக கூட இருக்கலாம். அதில் அவருக்கு தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த கன்விக்ஷன் குறித்த விவரங்களை நீங்கள் உங்களுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணணும். வேட்பு மனு போடுறீங்க இல்லையா, அந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணணும். நீங்கள் அதை மறைச்சா நீங்கள் ஒருவேளை ஜெயிச்சதே செல்லாதுன்னு அறிவிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை நேற்றைக்கு கொடுத்துருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். 2 நாள் ஆச்சு. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கன்விக்ட் ஆனதை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதற்கு பிறகும் அவங்க ஏற்றுக்கிட்டு இல்லை அது வேறு ஏதோ அந்த ஒரு வழக்கு அபரேஷன் அப்படி இருந்தாலும் நாங்கள் இவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது மக்களினுடைய முடிவாக போயிடும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்தே நீங்கள் இதை மறைக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கு. இதெல்லாம் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்டினுடைய பேசிஸில் தான் நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதில் பின்னாடி கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள், இது குறித்த ஷரத்துகள் எல்லாம் அதில் இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னே அதுக்கு பேர். அதே போல் 1960 இந்த தேர்தல் அதிகாரிகள் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கான ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டது, விதிகள். அந்த விதிகளுக்கும் மாறாக இருக்கிறது. ஸோ இது சட்டத்துக்கும் மாறாக இருக்குது, கான்ஸ்டியூஷனுக்கும் மாறாக இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை வைலேட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, மற்ற சிறப்பு சட்டங்கள் ROPA ஆகட்டும் இப்போ ரூல்ஸையும் அதை எதிர்க்கிறதுன்னு 3 கிளாஸை கன்டென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது மேண்டேட்ரி சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டை 13 டாக்குமெண்ட்ஸோடு நிப்பாட்டுவது அப்படிங்கிறதும், ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி போன்றவற்றை நீக்கி இருப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க. நீங்கள் ரேஷன் கார்ட்ஸோ பேன் கார்ட்ஸோ இந்திய குடிமகனாக இல்லாதவருக்கு எது கொடுக்குறீங்க? ஏற்கனவே ஓட்டர் ஐடி நீ ஒன்று கொடுத்தல, அது எதுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் 2004 ஓட்டு போடுறேன்னு வச்சுங்க. இது வரைக்கும் நான் 8 எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன், 21 வருஷமாக ஓட்டு போட்டுட்ருக்கேன். எதை வச்சு ஓட்டு போடுறேன்? நான் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானால நீ ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கேன், அந்த ஐடி கார்டை வச்சு நான் ஓட்டு போடுறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் இந்திய குடிமகனே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. எதுக்கு இந்த ஐடி கார்டை முதல்ல கொடுத்தீங்க? நீ கொடுத்த ஐடி கார்டே நீ செல்லாதுங்கிறனா, ஏற்றுக்க மாட்டோங்கிறனா, எதுக்கு ஐடி கார்டு கொடுத்தோன்னு உங்களை முதல்ல கேள்வி கேட்கணும். 1. 2வது, இப்போ நீ ஒரு இதை சொல்கிறியே இதை கொடுத்தா தான் சேர்த்துப்போம்னு, நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததே செல்லாதுன்னு சொன்ன ஆள்னும் போது உங்களை நம்பி எந்த அளவுக்கு உள்ளே வர முடியுங்கிற கேள்விலாம் வரும். ஆச்சா, அப்போ அதை ஒரு கண்டென்ஷனாக எழுப்புறாங்க. 3வது, ஆட்டோமேட்டிக் டிலீஷன். ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காவிட்டால்
அவர்களை நாங்கள் நீக்கி விடுவோம் அப்படிங்கிறது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு 6.5 கோடி மக்களுக்கும், 6.5 கோடி வாக்காளர்கள் அதை விட கூட இருக்காங்களா, இவங்க அத்தனை பேருக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீர்கள், எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் தனித்தனியாக சொல்ல முடியாது. பட் என்னென்ன மோட்ஸில் சொல்லப்பட்டது, வெளியூர் போனவங்கெல்லாம் வரணுமா இல்லையாங்கிறது குறித்து என்ன விரிவான விளக்கம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்போ இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது, இந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு போனவங்களுக்குலாம் அங்கே கம்யூனிகேட் பண்ணல. என்ன லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணீங்க? லோக்கல் லாங்குவேஜில் போச்சா? தேர்தல் ஆணையம் என்னென்ன முன்னெடுப்புகள்? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கோவிட் டைம்லலாம் ஒரு இது இருக்கும், நீங்கள் ஏதாவது ஃபோன் அடிச்சிங்கன்னா டக்குன்னு அந்த ஃபோன் அப்படின்னும் போது பிரதமர் அவர்களே பேசுகிறாரு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வரும். நீங்கள் கட்டாயம் ஊசி போட்டுக்கணும், பாதுகாப்பாக இருங்க, விழித்திருங்கள், விலகி இருங்கள், வீட்டில் இருங்கள், இந்த மாதிரிலாம் அவர் ஏதோ ஹிந்தியில் அவர் அதை தான் சொன்னார், நமக்கு தெரியாது. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவார். இந்த வசனம்லாம் ஒவ்வொரு முறை நீங்கள் ஃபோன் பண்ணும்போதும், அவசரத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாலும் ரொம்ப நாள் வரைக்கும் அது வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியான ஒரு இதை சேர்த்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர கால், தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிற கால்ஸில் இப்படி உங்களால் சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியும். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இங்கே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஓட்டர் ஐடியா ஆதாரோட இணைச்சிட்டீங்க, ஆதாரை வச்சு தான் சிம் கார்டு வாங்குறாங்க. தமிழ்நாடு பேசிஸில் வாங்கப்பட்ட சிம் கார்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், குறுந்தகவல் உங்களால் அனுப்பியிருக்க முடியும். இதை எதையாவது பண்ணீங்களா? இதெல்லாம் ஒரு 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 உதாரணம். தமிழ்நாட்டில் எத்தனை செய்தித்தாள்கள் இருக்கிறது, ரேடியோஸ் இருக்கிறது, இது டிவி இருக்குது. இதிலெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் எஸ்ஐஆர்னு ஒன்று நடக்குது. அதில் நீங்கள் இந்தந்த ப்ராசஸை செய்யணும், இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது இந்தந்த வழிமுறைகள் இருக்கிறது, இப்படி தான் நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓஸ் யாரோ அவங்கள கண்டுபிடிக்கலாம், அதுக்கு இந்த வெப்சைட் இருக்குன்னு ஏதாவது விளம்பரம் வந்ததாக உங்கள் யாராவது இப்போது சமீபத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். அது ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் டெய்லி உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு என்ன பணம் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு ஃபண்டு கொடுக்காமல் விட்டுட்டாங்களா? ஆக உங்களுக்கு எல்லார்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்து சேர வைக்கணுங்கிற முயற்சியே எண்ணமே இருக்காங்கிற கேள்வி வருது. அந்த இடத்துல தான் உள்நோக்கம் அப்படிங்கிறத கேட்கணும். நீ எனக்கு ஆரம்பத்திலிருந்தே வாக்குரிமையை கொடுக்கலன்னா வேற கொடுத்ததை காரண காரியமே சொல்லாமல், எனக்கு இன்டிமேட் பண்ணாமல், என்னை தயார்படுத்தாமல், எக்யூப் பண்ணாமல் என்கிட்டருந்து பறிப்பு அப்படின்னா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கிறது. ஸோ அது ஒன்று. அப்போ பறிக்கிறது அப்படிங்கிறது அவங்க இப்போ எல்லாரும் நீங்கள் என்னைக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரியாது. இந்த ஒரு மாதம் முழுக்க வேறு ஊருக்கு வேலை பார்க்க போனவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு ஒரு மாதம் லீவ் போட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கணும். நீங்கள் எப்போ வரீங்கன்னு பார்த்து அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ நீங்கள் சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஆன்லைனில் உங்களுடைய சைட்டு 3 நாளாக ஒழுங்காக இல்லைன்னுட்டு அதுக்கு எதிராக எல்லோரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் நம்பர் எடுக்க முடியல. நோ யுவர் பிஎல்ஓ நீங்கள் ஒரு செக்ஷன் வச்சுருக்கீங்க, அமைக்கிட்டு உள்ளே போனால் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது, லோட் ஆக மாட்டேங்குது. இந்த கொள்றபடிக்கலாம் எக்ஸ்ட்ரா டைம் பிடிப்பீங்களான்னா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன மாதிரியான வேலைங்கிறது இருக்குது இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு டிஸ்கிரிப்ஷன். பிஎல்ஓஸே குறிச்சிக்கலாமா? ஆப்சண்ட்டு, வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, ஷிஃப்டடு, டூப்ளிகேட்னு அவங்களே அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இல்லை வீட்டை போய் பார்த்துட்டு போட்டுக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரே சிம்பிள், வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆருக்காக வீடு வீடாக போகிறார்கள். வீடு வீடாக போகிற ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களா? எந்தெந்த வீடு வழியாக அவங்க போகிறாங்கிறது எதுவும் ஜிபிஎஸ் கொடுத்து அவங்க வீடுகள் கவர் பண்ணதெல்லாம் ட்ராக் பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. வீட்டுக்கே போகாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது, இல்லை தூக்கி போடு, இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்தா அவங்க வீட்டுக்கு வரலன்னு வராமலே போட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள்கிட்ட என்ன மெக்கானிசம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கேள்வி இருக்குது. அப்போ பிஎல்ஓஸே முடிவு பண்ணிக்கலாங்கிற அதிகாரத்தை நீங்கள் அங்கே கொடுக்குறது அப்படிங்கிறதும், இதில் பிஎல்ஏஸ்க்கு ரோல் இல்லாமல் இருப்பதும், மக்களிடமே வருவதற்கு போதிய நேரம் கால அவகாசம் இல்லாத நேரத்தில் இதை நகர்த்துவதும் ஏற்கத்தக்கதல்ல. அதுக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லை. அதே போல் டெஃபிஷியன்ட் அப்பீல் மெக்கானிசம், இதை எதிர்த்து நீங்கள் போகிறீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகலாம், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு போகலாம். ஆனால் இது எல்லாம் அப்பீலுக்கு இப்போ ஒரு வரைக்கும் 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்பீலுக்கு போகலான் இருக்குது. ஆனால் 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 29 நாள் அப்பீலுக்கு போய் ஃபைல் பண்ணுறீங்க, அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சுன்னா இன்னும் ஒரு நாள் தான். அதுக்குள்ளே அவங்க அப்பீலுக்கு பதில் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்கள் பேரை நீக்கி உத்தரவிட்டு இவங்க டிராஃப்ட் ரோலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனுடைய சம்மரி டிராஃப்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள நீங்கள் இதுக்கப்புறம் எதிர்ப்பதுனா எதிர்க்கலாம், அப்பீலுக்கு போங்கன்னு வேறு தள்ளுவாங்க. இது நீங்கள் எப்படி 2 ஸ்டெப் அப்பீல் அப்படிங்கிறதுக்கு 30 நாட்களுக்குள்ளே அவங்க பதில் சொல்லனாலும் நான் பாதிக்கப்படணுமாங்கிற கேள்வி வரும். அடுத்து கம்ப்ரஸ்டு டைம்லைன்ஸ். February 7 இது மொத்தத்தையும் முடிக்கணும்னு சொல்கிறீங்க. நடுவில் மழைக்காலம் இருக்கிறது, எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்மஸ் இருக்கிறது, பொங்கல் இருக்கிறது, நியூ இயர் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் லீவை விடணும். இது போக திருவண்ணாமலை மற்ற பகுதிகளில் திருக்கார்த்திகை தீபம் எங்களுக்கு லோக்கல் ஃபெஸ்டிவலு, அதுக்கு நாங்கள் லீவ் விடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்தந்த ஊர்ப்புறங்களில் கார்த்திகையோடு சேர்ந்து ஏதாச்சும் பண்டிகைகள் இருக்குது. நீங்கள் இப்போ ஐயப்ப சாமி சீசன் அப்படிங்கிறதுனால அதுக்கான சில செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இல்லை அங்கேருந்து பயணப்படுகிறவர்கள் ஒரு மைக்ரேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகிற நேரத்தில் வந்து பிஎல் எங்கள் வீட்டை தட்டி பார்த்துட்டு வீட்டில் இல்லைங்க அவ்வளோதான் ஓட்டை நிற்கிறீங்கன்னு போட்டால்
இதெல்லாம் என்ன கணக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. செஞ்சா அவருக்கு தகவலும் தெரியாது, அவர் பேர் நீக்கினாங்கன்னு தெரியாது, வாக்காளர் பெட்டியில் வர இன்றைக்கி ஓட்டு போட போனால் தெரியுங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற வகையில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸாகவும் இதை கண்டென்ஷனாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியதாக அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான சார்ஜ் இந்த 9th பாயிண்ட் அப்படிங்கிறது என்ஆர்சியை கொள்ளைப்புற வழியாக கொண்டு வருகிறார்கள். நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்கிற என்ஆர்சியை ஏற்றுக்க முடியாதுன்னு நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ஆர்சியை ஒரு ஆவணமாக கொண்டு வந்து விட்டு என்ஆர்சியினுடைய இதில் உங்களுக்கு இருந்தால் அதை வச்சு நாங்கள் உள்ளே சேர்த்துப்போம்னா வேண்டாம் என்று சொன்ன ஒன்றை திணிப்பதற்கான வேலையாக இது இருக்கிறது. கொள்ளைப்புற வழியாக ஏற்கனவே டிஸ்பியூட்டில் இருக்க ஒன்றை கொண்டு வரதை ஏற்க முடியாது. இதை உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த ஒட்டுமொத்தமான 2 விஷயத்தையும் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இப்போது கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். அந்த 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் பல கேள்விகளை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. இதற்கு என்ன மாதிரி உச்சநீதிமன்றம் இதை எதிர்கொள்ள போகிறது, இன்னும் 1 மாதம் இருக்கிறது அப்படின்னாலும் கூட பல கண்டென்ஷன்ஸ் இதில் பீகார் கேஸை நம்ம பார்த்துட்டோம். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு போதுமான எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையோ அதில் நடந்த குளறுபடிகளை வேறு விதமாக இங்கே ஆவணப்படுத்தினால் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் ஒருவேளை அதற்கான தடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் பீகாரில் நடந்ததோ அதுவே தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மிக கடினமான காலத்தை நோக்கி தான் இந்திய ஜனநாயகம் நகர்கிறதோ அப்படிங்கிற அச்சத்தை நாம் இந்த இடத்தில் வெளிப்படுத்துவோம். மேற்கொண்டு எப்படி போகுதுங்கிறத பார்த்து வேறொரு காணொலியில் சந்திப்போம்.